السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. اللهم الله ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் வருங்கால சந்ததிகளை வளர்ப்போம் வல்லவர்களாய் நல்லவர்களாய் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தாருக்கு அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து அருட்கொடைகளை, அருள் வளங்களை, அருள் பாக்கியங்களை அள்ளி தந்திருக்கிறார். பாக்கியங்களை பரவலாகவும் அருள் வளங்களை அள்ளியும் அல்லாஹு தஆலா அளவு கடந்தும் நியாமத்துகளை நிறைவாகவும் தந்து ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை சிறப்புப்படுத்தி இருக்கிறான், செம்மைப்படுத்தி இருக்கிறான். அறிவு ஓர் அருட்கொடை, அழகும் ஒரு அருட்கொடையாகத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். பேசுகிற நாவு, பார்க்கும் கண்கள், சிந்திக்கும் அறிவையும் அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு மாபெரும் ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நேரங்களும் அதுபோலதான் மாபெரும் ஒரு பாக்கியம் இந்த மனித குலத்திற்கு. உணவு, உடை, இருப்பிடம் இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா அருட்கொடையாக, அருள் பாக்கியமாக இந்த மனித சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். எந்தளவிற்கு அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை குறித்து இறைவன் தன் திருமறையில் பேசுகிற பொழுது, இன் தஉது நிஅமத்துல்லாஹ், நான் உங்களுக்கு தந்திருக்கிற, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருள் பாக்கியங்களை நீங்கள் எண்ணினால் எண்ணிக்கை நிறைவு பெறும், என்னுடைய நியாமத்து நிறைவு பெறாது என்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா நிறைவாய் நிரப்பமாய் இந்த மனித குலத்திற்கு தந்திருக்கிறார். அந்த நியாமத்துகளில் ஒன்றுதான் செல்வங்கள். செல்வங்களையும் ஒரு பெரும் பாக்கியமாக மனிதன் நினைக்கிறான். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளில் உயர்ந்த நியாமத்து என்பது, மாபெரும் ஒரு நியாமத்து என்பது குழந்தை செல்வங்களை அல்லாஹ் தஆலா ஒரு வரமாய் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குழந்தைகளை யாருக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்களை குறித்து இறைவன் தன் திருமறையில் பேசுகிற பொழுது, யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா வ யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு அன்பளிப்பாக ஆண் குழந்தைகளையும், நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு வெகுமதியாக பெண் குழந்தைகளையும் தருகிறேன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து இறைவன் நான் அன்பளிப்பாக தந்திருக்கிறேன், வெகுமதியாக தந்திருக்கிறேன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வத்தை பல்வேறு பாக்கியமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். இன்ன பாக்கியமான வார்த்தைகள். ஒரு இடத்திலே அல்லாஹ் குழந்தைகளை குறித்து பேசுகிற பொழுது நியாமத், அது ஒரு பாக்கியம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இரண்டாவது குர்ஆனிலே குழந்தை பாக்கியத்தை குறித்து இறைவன் பேசுகிற பொழுது ரஹ்மத், அது ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ் பேசுகிறான். குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் மற்றொரு இடத்தில் குழந்தை பாக்கியத்தை குறித்து பேசுகிற பொழுது ஜீனத், இந்த உலகத்தினுடைய அலங்காரம், அழகு என்று பேசுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் ஹிபத், அன்பளிப்பு என்று பேசுகிறான். ஒரு இடத்தில் அமானத், அது உங்களுக்கு பொறுப்பு என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை குறித்து பல்வேறு சொற்களையும் வார்த்தைகளையும் கண்ணியமாக இறைவன் பயன்படுத்துகிறான் என்றால் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அன்பளிப்பாக குழந்தை பாக்கியத்தை நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேச வருவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், உங்களுக்கு அன்பளிப்பாக அந்த பாக்கியத்தை நாம் தந்திருக்கிறோம், ஒருபோதும் அந்த அன்பளிப்பை நீங்கள் வீணாக்கிவிடக்கூடாது என்பதை இந்த ஆயத்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை முறைப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் குர்ஆன் ஹதீஸின் வாயிலாய் பல்வேறு விஷயங்களை மனித சமுதாயத்திற்கு தந்து, அதிலும் குறிப்பாக பெற்றவர்கள் என்ற அந்த பெயர் வந்தது. எப்படி அவர்களுக்கு பெற்றவர்கள் என்ற பெயர் வந்தது? நாம் தாய் தந்தையரை ஒருங்கிணைத்து சொல்ல வேண்டும் என்றால் பெற்றவர்கள் பெற்றோர் என்று சொல்லுவோம். அதற்கான ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலிருந்து அமானிதமாக இந்த குழந்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம், அதனால் நீங்கள் பெற்றோர்கள். இந்த குழந்தைகளை நீங்கள் உருவாக்கவில்லை, இந்த குழந்தைகளை நீங்கள் படைக்கவில்லை. படைத்திருந்தால் நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும், உருவாக்கினால் உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். இல்லை, இந்த குழந்தைகளை அல்லாஹ்விடத்திலிருந்து அமானிதமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதனால் உங்களை பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறதே தவிர, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தான் இந்த குழந்தைகளை படைத்தோம் உருவாக்கினோம் என்பதல்ல, அமானிதமாக நாம் பெற்றிருக்கிறோம். இந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, குல்லுக்கும் ரஅயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. உலகத்தில் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா உங்களிடத்தில் கேட்பான். அந்த பொறுப்பை நீங்கள் சரியான முறையில் முறையான முறையில் அந்த பொறுப்பை அந்த அமானிதத்தை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் மார்க்க நெறிமுறைகளோடு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் பெற்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஆயத்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உலகத்தில் பொதுவாக அன்பளிப்புகள் கொடுப்பது பரவலான செய்தியாக இருக்கிறது. ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அன்பளிப்புகளை ஒரு ஆடையாகவோ அல்லது பணங்காசுகளை அன்பளிப்பாக தருகிறோம். திருமணங்களில் நம்மை நினைவு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில அன்பளிப்புகள் தரப்படுகிறது. மற்ற பல்வேறு விஷயங்களில் அன்பளிப்புகள் உலகத்தில் பரவலாக தரப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பளிப்பு ஒருவர் நமக்கு கொடுத்தால் அந்த அன்பளிப்பினுடைய கடமை மார்க்கம் 3 கடமைகளை சொல்லித் தருகிறார். யாராவது ஒருத்தர் நமக்கு அன்பளிப்பு தராரு, ஏதோ ஒரு கிஃப்ட் தராரு, ஏதோ ஒரு வெகுமதியை தருகிறார் என்றால் அதை வாங்கி கொண்டு நாம் கடந்து சென்று விடக்கூடாது. அந்த அன்பளிப்பை நாம் வாங்கியதற்கு பின்னால் நமக்கான கடமை 3 இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. முதல் கடமை என்ன? அந்த அன்பளிப்பை பாதுகாக்க வேண்டும். யாராவது ஒரு பொருள் அன்பளிப்பாக கொடுத்தா அதை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, அந்த அன்பளிப்பை பராமரிக்க வேண்டும். கொடுத்தாங்க, கொண்டு போய் ஓரத்தில் வச்சோம் என்பதல்ல, அந்த அன்பளிப்பை அப்பப்போது அதை சுத்தம் செய்து அதற்கான தேவைகளை செய்து அந்த அன்பளிப்பை பராமரிக்க வேண்டும். மூன்றாவது, அந்த அன்பளிப்பினுடைய கடமை என்ன தெரியுமா? யார் நமக்கு அன்பளிப்பை தந்திருக்கிறார்களோ சரியான நேரத்தில் உரிய முறையில் மீண்டும் பதில் உபகாரமாக பிரதி உபகாரமாக அந்த அன்பளிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற அடிப்படையில் பிரதி உபகாரம் செய்துவிட வேண்டும். ஒரு அன்பளிப்பை பெற்றவருக்கான கடமை இந்த 3 என்பதை மார்க்கம் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறது. ஆனால்
அல்லாஹ்விடத்திலிருந்து அன்பளிப்பாக அமானிதமாக குழந்தை பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 3 கடமைகளையும் அல்லாஹ்விற்கும் நாமும் செய்ய வேண்டும். 3வது கடமையாக இருக்கிற பிரதி உபகாரத்தை அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா அவனே மாபெரும் உபகாரியாக இருக்கிறான். யாருடைய உபகாரமும் யாருடைய உதவியும் ரப்புல் ஆலமீன் ஜல்லஷானஹு தஆலாவிற்கு தேவையில்லை. அதனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நான் உங்களுக்கு செய்திருக்கிற அன்பளிப்பிற்கு, அந்த அமானிதத்திற்கு நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய கைமாறு 2 தான். ஒன்று, நான் கொடுத்திருக்கிற அன்பளிப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். 2வது, அந்த அன்பளிப்பை பராமரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். என்றால் அந்த அன்பளிப்பை பாதுகாக்கிற விஷயத்தில், பராமரிக்கிற விஷயத்தில் எந்த அளவிற்கு இன்றைக்கு மனித சமூகம் கவனக்குறைவோடு இருக்கிறது என்பதை உலகத்தை பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் குழந்தைகளை, பிள்ளைகளை பரிசுத்தமாகத்தான் தருகிறான். மீண்டும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிற பொழுது அந்த குழந்தைகளை பாவம் இல்லாத வாழ்க்கையாக, பரிசுத்தமானவர்களாக, உள்ளத்தில் எந்தவிதமான கரைகளும் குறைகளும் இல்லாமல் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைச்சாதான் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை மீண்டும் சரியாக நாம் ஒப்படைத்து விட்டோம் என்பதற்கான பொருள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக, மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் நமக்கு எப்படி பரிசுத்தமாக தந்திருக்கிறானோ, பரிபூர்ணமாக இந்த குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறானோ, மீண்டும் மறுமையிலே நாளை கியாமத்திலே நம்முடைய பிள்ளைகளை, குழந்தைகளை ஒப்படைக்கிற பொழுது பரிசுத்தமாக, பரிபூர்ணமாக அவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகள், குழந்தைகள் பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதம். இந்த அமானிதத்தினுடைய விஷயத்தில் யாராவது கவனக்குறைவோடு இருந்துவிட்டால், அல்லது இந்த அமானிதத்தை அவர்கள் களங்கப்படுத்திவிட்டால், அவர்கள் சுவனம் செல்வதற்கு இந்த அமானிதம் தடையாக மாறிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறார்கள். என்றால் அமானிதமாக நாம் பிள்ளைகளை, குழந்தை பாக்கியத்தை, குழந்தை வரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அமானிதத்தை மீண்டும் அல்லாஹ்விடத்தில் முறையாக, சரியாக, நிரப்பமாக தர வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி நீங்கள் இதில் கவனம் குறைவோடு இருந்துவிட்டால் சுவனம் உங்களை விட்டும் தப்பிப்போகிவிடும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறார்கள். என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குழந்தைகள் என்றத, பிள்ளைகள் என்பதை, குழந்தை பாக்கியம் என்பதை நம்ம ஒரு சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இம்மையிலும் நம்முடைய வாழ்வினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு அவர்கள்தான் பொறுப்பு. நாளை மறுமையிலும் நம்முடைய ஏற்றத்தாழ்விற்கு நம்முடைய பிள்ளைகள்தான் பொறுப்பு என்பதை இஸ்லாம் மிக அழகாக சொல்லித் தருகிறது. உலகத்தில் நல்ல ஒழுக்கத்தோடு, நல்ல மார்க்கத்தினுடைய நல்ல ஒழுக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து ஒரு பிள்ளை வளர்க்கப்படுகிறது என்றால் ஊரில் பார்ப்பவர்கள், மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, நல்லா வளர்த்திருக்கிறாங்க, நல்ல பிள்ளையாக இருக்கிறது என்று இம்மையிலும் நமக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிவிடுகிறது. அதே அந்த பிள்ளை தாண்டோண்டித்தனமாக பாவங்களையும் அசிங்கங்களையும் செய்து கொண்டிருந்து உலகத்தில் அந்த பிள்ளைகள் இருந்தால் எப்படி பெற்று வச்சிருக்கிறான் பாரு என்று பெற்ற நம்மை தான் குறை சொல்வார்களே தவிர, இவன் செய்கிற தப்புக்கு அவங்க பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னு உலகம் பேசாது. எப்படி பெற்று வச்சிருக்கிறான் பார், இந்த சைத்தானை பெற்று வச்சிருக்கிறான், இது மிகப்பெரிய முசீபத்தாக இருக்கிறது, வருங்காலத்தில் பாவியாக மாறிவிடும் போல, தருதலையாக மாறிவிடும் போல என்று உலகத்தினுடைய சாபத்திற்கு, மக்களின் சாபத்திற்கு அந்த பிள்ளை உள்வாங்குகிறது. என்றால் கணியத்திற்குரியவர்களே, இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய ஏற்றத்தாழ்வுக்கு நம்முடைய பிள்ளைகள் தான் காரணம் என்பதை இஸ்லாம் மிக அழகாக சொல்லித் தருகிறது. நாளை மறுமையினுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்,
ஒரு அடியான் மரணித்ததற்கு பின்னால் கபரிலே அவன் அடக்கப்படுகிறான். கபரில் அவங்களுடைய பாவத்திற்கு தகுந்தால் போல் அவரவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். யாருடைய பாவங்கள் அளவு கடந்து இருக்கிறதோ அவர்களுடைய வேதனையும் அளவு கடந்து இருக்கும். யாருடைய பாவங்கள் அளவோடு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய வேதனையும் அளவோடு இருக்கும். யாருடைய பாவங்கள் அறவே இல்லாமல் இருக்கிறோமோ அவர்களுக்கும் சுகமான ஒரு வாழ்வு கபரிலே இருக்கிறது என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு மனிதன் கபரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவனுடைய வேதனையை காலையிலும் மாலையிலும் சில நேரங்களில் ஒரு நாளினுடைய இடையில் நேரங்களில் அவனுடைய வேதனையை நிப்பாட்டி வைப்பான். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த அடியான் கேட்பான், ரப்பே, நான் செய்த பாவத்திற்கு என்னை நீ வேதனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏதோ என் மீது நீ இறக்கப்பட்டு என்னுடைய வேதனையை என்னுடைய அதாபை நீ நிப்பாட்டி வச்சிருக்கிற போல என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த அடியானை பார்த்து சொல்வான் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். பி இஸ்திக்பாரி வலதக லக, உனக்காக வேண்டி உன் பிள்ளை உலகத்திலே நீ விட்டு சென்றாயே அந்த பிள்ளை உனக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறது. உனக்காக வேண்டி அந்த பிள்ளை துஆ செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் உன் வேதனை கபரிலே நிப்பாட்டப்படுகிறது என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த அடியானை பார்த்து சொல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நமக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதை அண்ணல் பெருமான் நபிமொழியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இதே மறுபக்கத்தில் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான மார்க்கத்தினுடைய நல்லொழுக்கங்களையும் கற்றுத்தராமல், மார்க்கத்தினுடைய அடிப்படையான அறிவுகளை சொல்லித்தராமல் அந்த பிள்ளைகள் உலகத்தில் வளர்ந்தால் வாழ்ந்தால் கபரிலே நம்முடைய அதாபு கொஞ்சம் கூட்டி தரப்படும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். சரி, கபரோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, நாளை மறுமையிலே அந்த பிள்ளைகளை அல்லாஹ் கேட்பான், என்னப்பா உலகத்தில் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறீர்களே, மார்க்கத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளவில்லையே என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்கிற பொழுது அவன் சொல்லுவான், ரப்பே, நீ என்னை தண்டிப்பது உறுதியானது, நீ எனக்கு தண்டனை தர்றதுன்றது சத்தியம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ எனக்கு எந்த தண்டனையை தரையோ அதை விட இரட்டிப்பு மடங்கு தண்டனையை என் பெற்றவர்களுக்கு நீ தர வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் மார்க்கத்தினுடைய கல்வியை, நல்ல ஒழுக்கங்களை, மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை எங்களுக்கு சொல்லித்தராமலேயே எங்களை வளர்த்துட்டாங்க. அதனால நீ எங்களுக்கு எந்த அதாபை தருகிறாயோ அந்த அதாபில் 2 மடங்கு அதாபை என் பெற்றவர்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு 2வது நிபந்தனையை அந்த பிள்ளைகள் வைப்பார்கள். குர்ஆன் பேசுகிறது, நீ எங்களை நரகத்துக்கு அனுப்ப போற, ஆனா ஒரு நிபந்தனை, எங்களை நீ நரகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எங்களுடைய பெத்தவங்களை நீ நரகத்துக்கு அனுப்பணும். அவர்கள் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் என் கண்ணுக்கு முன்னால் பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் நாங்களும் நரகத்திற்கு செல்கிறோம். இந்த நரகத்திற்கு நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய பெற்றவர்கள் நல்லமல்கள் செய்திருந்தாலும், நல்லவர்களாக வாழ்ந்திருந்தாலும், யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை என்றாலும், ரப்பே, எங்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்திருக்கிறார்கள், அதனால் அவர்கள் இனி விட்டுவிடக் கூடாது என்பதை அந்த பிள்ளைகள் சொல்லுவார்கள் என்று குர்ஆன் நமக்கு சாட்சியாக இருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இம்மை மறுமையினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு நம்முடைய பிள்ளைகளும் மாபெரும் ஒரு பங்காக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஏதோ பெற்றெடுத்து விட்டோம் என்று நாம் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. அவர்களை உயர்ந்த குணம் உடையவர்களாக, சிறந்த சிந்தனை உடையவர்களாக, கண்ணியமான நடத்தை உடையவர்களாக, பண்பான பழக்க வழக்கம் உடையவர்களாக வளர்ப்பதும் வார்த்தெடுப்பதும் அவர்களை உருவாக்குவதும் நம்முடைய தலையாய கடமை என்பதை
குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் பெற்றவர்கள் ஃபெயில் ஆயிட்டாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் இன்றைக்கு பெற்றவர்கள் தோர்த்து போகிவிட்டார்கள். நீங்கள் கடந்த காலங்களை பாருங்க, நம்முடைய குடும்பங்களில் இந்த அதிசயங்கள் நடந்தது. இன்றைக்கு இந்த அதிசயங்கள் அழிந்து போகிவிட்டது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, தந்தையிடத்தில் சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டான் பிள்ளை. தந்தையிடத்தில் எனக்கு இது வேணும் அப்படின்னு கண்டிஷனாக கேட்க மாட்டான் பிள்ளை. கடந்த காலத்தில் பெற்றவர்களுக்கு முன்னால் வெளியே செல்வதை அவமானமாக நினைத்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பெற்றவர்களுக்கு முன்னால் சாப்பிடுவதை கூட, அமர்ந்திருப்பதை கூட பிள்ளைகள் இது ஒரு ஒழுக்க குறைவு, கண்ணிய குறைவு என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே பெற்றவர்களை பார்த்து அவன் மிரட்டுகிறான். பெற்றவர்கள் இதை செய்யக்கூடாது என்றால் நான் இதைத்தான் செய்வேன், இப்படித்தான் இருப்பேன் என்று பிள்ளைகள் சொல்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரே ஒரு பிள்ளை தானே, 3 ஆம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே, இருந்துட்டு போகுது அது இஷ்டத்துக்கு. 3 பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தானே, நம்ம வீட்டில் சுதந்திரமா இல்லாம வேற எங்க இருக்க போறான்? பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான அன்பையும் செல்லத்தையும் பெற்றவர்கள் தந்து விடுகிறார்கள். காரணத்தை கேட்டா, எப்படி இருந்தாலும் 20 வயசு வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கும். அதுக்கு பின்னாடி எங்க போகுதோ, கபிரிஸ்தானுக்கா போகுது. அதுக்கு பின்னாடி எப்படி இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு வீட்டுக்கு தான் போகுது. 20 வருஷத்துக்கு பின்னாடி எங்க போகுதோ, அந்த பிள்ளை எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு அந்த பிள்ளையினுடைய வருங்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு அந்த பிள்ளைகள் 20 வருடங்கள் வாழுகிற பொழுது முழு சுதந்திரங்களை கொடுத்து சுதந்திரங்களை தர வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. மார்க்கம் வரம்பு மீறிய சுதந்திரத்தை தரக்கூடாது, மார்க்கத்திற்கு புறம்பான சுதந்திரத்தை அவர்களுக்கு தரக்கூடாது. இன்றைக்கு எல்லா விதமான சுதந்திரங்களையும் கொடுத்து அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறது என்றால் அந்த பிள்ளைகள் உண்மையில் நமக்கு இந்த உலகத்தில் வரமாகவும் மாறலாம், சாபமாகவும் மாறலாம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் குழந்தை செல்வத்தை குறித்து பல்வேறு உயர்வான வார்த்தைகளை பேசுகிறான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்லுகிறார். ஃபித்னானா அரபி வார்த்தைக்கு நாம் தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்வதானால் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இம்மை மறுமையினுடைய மாபெரும் ஒரு குழப்பம், இம்மை மறுமையினுடைய மாபெரும் ஒரு சோதனை குழந்தைகள், இம்மை மறுமையினுடைய மாபெரும் ஒரு வேதனை குழந்தைகள், இம்மை மறுமையினுடைய மாபெரும் ஒரு இழிவு குழந்தைகள் என்பதை குர்ஆன் பேசுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகளை உருவாக்குகிற விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது நல்ல நடவடிக்கைகளை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல வாழ்வை உள்வாங்கக்கூடிய தன்மையில் தான் பிறக்குகிறது. வலி அபவாஹு யுஹப்பிதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள், அந்த குழந்தைகள் தருதலைகளாக, அந்த குழந்தைகள் பாவிகளாக, அந்த குழந்தைகள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக உருவாக்குபவர்கள் யார் தெரியுமா? அந்த குழந்தைகள் உருவாகுபவர்கள் அல்ல, அந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்கள் பெற்றவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றவர்களுக்கு தலையாய கடமை இருக்கிறது என்பதை இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். என்றால் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற விஷயத்தில் எத்தனை பெரிய கவனம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இஸ்லாத்தில் எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, நோன்பு ஜகாத் ஹஜ்ஜி எப்படி ஒரு இபாதத்தோ, அதுபோல பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ப்பதும் ஒரு இபாதத், நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ப்பதும் ஒரு இபாதத் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற பொழுது சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறப்பதில்லை, சைத்தானுடைய தீண்டுதல் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சைத்தானையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கூடையே சேர்த்துத்தான் படைத்திருக்கிறான்.
ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே, நீங்களும் பிறந்தீர்கள், நீங்களும் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கும் ஒரு சைத்தான் கூட இருப்பானா அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், என்னோடும் ஒரு சைத்தான் பிறந்திருக்கிறான், என்னோடும் ஒரு சைத்தான் கூட இருக்கிறான். ஆனால் என்னுடைய சைத்தான் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். என்னை அவன் வழிகெடுக்க முடியாது, மற்ற எல்லாத்தையும் வழிகெடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதனால் ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் பிறக்கிற பொழுது அந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவை. நபிமார்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் என் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று. பல்வேறு நபிமார்கள் துஆ செய்ததை குர்ஆன் பேசுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு நல்ல உபதேசம் செய்தார்கள், குர்ஆன் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் குழந்தைக்கு நல்ல உபதேசம் செய்ததை குர்ஆன் பேசுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா யாரு? சொர்க்கத்தினுடைய பெண்களின் தலைவி. அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த உலகத்தில் நீ வாழுகிற பொழுது அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்து கொள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கவனமாக இரு, கண்ணியமாக இரு. கொஞ்சம் நீ தடுமாறிவிட்டால் நாளை மறுமையில் என்னுடைய சிபாரிசை விட்டும் நீ தூரமாக்கப்படுவாய் என்று ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா யாரு? சய்யிதத்துன் நிசா அஹ்லில் ஜன்னah, சுவர்க்க பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயத்தில், மார்க்கத்தினுடைய அடிப்படையில், ஷரீஅத்தினுடைய விஷயத்தில் கொஞ்சம் நீ தடுமாறினாலும் நாளை மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத்திற்கு விட்டும் நீ தூரமாக்கப்படுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மார்க்க அடிப்படையில் வளர்க்கப்படுகிறார்களா, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று சிந்திக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் பெற்றவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அந்த பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் இன்றைக்கு இந்த மனித சமுதாயம் கவனக்குறைவோடு இருக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு கவனக்குறைவோடு நம்ம இருந்தா நாளை மறுமையில் கண்ணிய குறைவான நடத்தையால் நாம் நடத்தப்படுவோம் என்பதையும் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. பெற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அது போலதாங்க பிள்ளைங்க வளரும். என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறான் என்று வருத்தப்படக்கூடிய பிள்ளைகள் பரவலாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதல்ல, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய மனைவியோடு நம்ம விளையாட்டா பேசுறோம், சில நேரத்தில் நம்முடைய மனைவியோடு நாம் சண்டை போடுகிறோம், வார்த்தை தவறி வந்து விடுகிறது. அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் கெட்ட வார்த்தையாக பேசுகிறார்களே தவிர அவர்களிடத்திலிருந்து உருவாகுவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற பொழுது நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது. அவர்களை கெட்டவர்களாக, முசீபத்து பிடித்தவர்களாக, மூதேவிகளாக வளர்க்கக்கூடிய அடிப்படை பெற்றவர்களிடத்தில் தான் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் இன்றைக்கு உண்மையில் யோசித்து பாருங்கள். ஒரு காலம் இருந்துச்சு, பெற்றவங்க சொன்னதை பிள்ளைங்க கேட்டாங்க. இன்றைய காலம் மாறி இருக்கிறது, பிள்ளைகள் சொல்வதை பெற்றவர்கள் கேட்கிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? பிள்ளை நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம், நம்முடைய கட்டுக்கோப்புல இல்லைன்னு அர்த்தம், நம்முடைய கைமீறி போயிருக்கான்னு அர்த்தம். இப்படி நம்முடைய கண்ட்ரோல்ல, நம்முடைய கட்டுக்குள்ள பிள்ளைகள் இல்லை என்றால் வருங்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அந்த வினாவான செய்தியாக நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஒரு பிள்ளையா இருக்கட்டும், 10 பிள்ளையா இருக்கட்டும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளை நினைத்து வளர்க்கிறோம், அவர்களுக்கு சேமித்து வைக்கிறோம். மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. கஷ்டத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்க்கணும், கஷ்ட நஷ்டங்களோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கப்பட வேண்டும். ஏன் கஷ்டமே இல்லாமல் அந்த பிள்ளைகளை வளர்த்தா நாளைக்கு வயதானதற்கு பின்னால் நாம் கூட அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமாக மாறிவிடுகிறோம். அதனால தான் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டு வாங்க வாங்க என்று அழைக்கப்படுகிறது. என்றால் கஷ்டமே இல்லாமல் என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு நாம் வளர்க்கிறோம். நாளை வயதானதற்கு பின்னால் நாமே அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமாக மாறிவிடுகிறோம். என்றால் அந்த பிள்ளைகளை அனைத்தையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது.
மேலும் மேலும் இன்னும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை, மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். இன்னைக்கு கையில் இருக்கிற மாபெரும் ஒரு சைத்தானே செல்போன் தான். இன்னைக்கு பிள்ளைங்க எதை கேட்குறாங்களோ இல்லையோ, அப்பா எனக்கு 4வது ஹாப்பி பர்த்டே வருது, எனக்கு 6வது ஹாப்பி பர்த்டே வருது, எனக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் செல்ஃபோன் தான் எனக்கு வேணும். அது இன்னைக்கு பட்டன் ஃபோன்லாம் மதிப்பே இல்லைங்க, அதெல்லாம் குப்பையில் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எடுத்தாவே ஆண்ட்ராய்டு தான், டச் மொபைல் தான். அந்த பிள்ளைகளுடைய கையில் நாம் கொடுக்கிறோம் என்பதை தாண்டி என்ன செய்கிறாங்க என்பதை கவனிக்க தவறிவிட்டோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு குடும்பத்தோட மனைவி மக்களோடு அமர்ந்து ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கூட பார்க்க முடியாது, ஒரே ஒரு விளம்பரத்தை கூட நம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு விளம்பரங்களில் கூட அரைகுறையான அசிங்கங்களும் ஆபாசங்களும் இருக்கிறது என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். குடும்பத்தோடு உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்ச்சியில ஒரு அசிங்கமான ஒரு செய்தி ஒன்று வருகிறது. உடனே தந்தை சொன்னார் மகனிடத்துல, மகனே போய் தண்ணி மெத்திட்டு வா சமையல் கட்டில் போயிட்டு. அந்த மகனும் போய் சமையல் கட்டில் போய் தண்ணி மெத்திட்டு வந்துட்டான். இரண்டாவது மீண்டும் அதே போல அருவருப்பான ஒரு நிகழ்வு வருகிற பொழுது மகனை அத்தா பார்த்துட்டு சொன்னாரு, இது மாதிரி வெளியில லைட்டெரி தான் பார்த்துட்டு வாண்டு. மூன்றாவதும் இதே போல ஆபாசமான நிகழ்ச்சி அந்த நிகழ்வுகளில் வருகிற பொழுது தந்தை மகனின் முகத்தை பார்க்கிறார், மகன் தந்தையின் முகத்தை பார்க்கிறான். மகன் கேட்டானா, தந்தை சொல்றதுக்கு முன்னாடி தண்ணி மெத்திட்டு வரட்டுமா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரட்டுமா என்று தந்தையிடத்திலே மகன் கேட்கிற அளவிற்கு எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்மளை விட பல மடங்கு விவரமுடையவர்களாக, விளக்க முடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நமக்கு 12 வயசுல தான் விவரம் தெரியும், 15 வயசுல தான் விவரம் தெரியும். இன்னைக்கு 6 வயசுல 15 வயதினுடைய விவரங்கள் என்னென்றெல்லாம் தேவையோ அனைத்தும் இன்றைக்கு 6 வயதில் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கப்படுகிறது என்றால், அந்த அளவிற்கு நவீன சாதனங்கள் வளர்ந்திருக்கிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. அப்படி நம்முடைய பிள்ளைகளை கவனத்தோடு வளர்க்கவில்லை என்றால் மார்க்கம் மிக அழகாக சொல்லித் தருகிறது, நாளை மறுமையில் அவர்களுடைய பாவத்தையும் நீங்களும் சேர்த்து சுமக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்க, எப்படி நம்ம கத்தா கொடுத்தோம், தெளிவா பேசுறாங்க. பிள்ளைகள் தாய்மொழி எதுவோ அதை தெளிவாக பேசுகிறார்கள். உருது பேசக்கூடிய குடும்பங்களில் பிள்ளைகள் தெளிவாக உருது பேசுறாங்க. ஹிந்தியும் அப்படித்தான், ஆங்கிலமும் அப்படித்தான். நாமே பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். 4 வயது பிள்ளை ஆங்கிலத்தை பொளந்து கட்டுறான், அவ்வளவு சூப்பரா பேசுறான். காரணம் என்ன? அவர்களுடைய தாய்மொழி ஆங்கிலமாக இருக்கிறது. எப்படி நாம் பேசுவதை பார்த்து பிள்ளைகள் பேசுகிறார்களோ அது போலதான் நாம் நடப்பதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் அவர்களின் வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளை. நம்ம எப்படி இருக்கிறோம் அது மாதிரி தான் நம்ம பிள்ளை வருங்க. அதாவது நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. மாற்றமாக உலகத்தில் இருக்காது. தாயும் தந்தையும் ஃபஜருக்கு ஏந்திரிச்சு தொழுதா அந்த பிள்ளையும் கியாமத்து வரை தொழுவும், மௌத்து வரைக்கும் தொழுவோம். பாங்கு சொல்ற நேரத்தில் இவங்க கொஞ்சம் போர்வையை பொத்தி இழுத்து பொத்திட்டு தூங்குனா அந்த பிள்ளையும் அந்த பாவத்தை செய்யும் என்பதில் இருவேறு கருத்துக்கிடமில்லை. நான் இதை பல்வேறு இடங்களில் உதாரணங்களை தேட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அந்த உதாரணங்கள் இருக்கிறது என்பதை இந்த கசப்பான உண்மையாக இருந்தாலும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. அதனால் வருங்கால சந்ததிகளை கண்ணியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த நசீபையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன்.